நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. அந்த படத்தை நீங்கள் பார்த்து நல்ல ஒரு டேலண்ட் கற்றுக்கலாம். அதில் அந்த மாதிரி டேலண்டாக இருக்குது படம். சதீஷ் படம் அதுவும் நல்லா இருக்குது. அவருக்கு பேசுகிற காமெடியாக இருக்குது. அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் இன்னும் நல்லா. எமோஷன் எதுவும் இல்லை, ஆனால் நல்லா காமெடியாக இருந்தது. சின்ன பசங்க பார்க்கறதோட பெரியவங்க பார்க்கறது அது ஒரு டேலண்டாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, நல்லா ஃபன்னாக போகுது. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த படத்துக்கு சதீஷ் ஓகே நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை லேகெல்லாம் எதுவும் தெரியல ப்ரோ. எல்லாத்தையும் படம் சூப்பராக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி வித்தைக்காரன் நிறைய வித்தெல்லாம் செய்கிறாரு. நல்லா இருக்குது படம். சூப்பராக ஓவராலாக சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி கதை? இது எப்படின்னா ரிவெஞ்ச் மாதிரி தான் ப்ரோ. இது ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. திருடுறாங்க அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. இந்த கதைக்கு அவர் எப்போவுமே அவர் பண்ணுற காமெடியே பண்ணாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். சாங் 2 சாங் போட்டிருக்காங்க. என்ட்ரி சாங் ஒன்று போட்டிருக்காங்க, லவ் சாங் ஒன்று போட்டிருக்காங்க. ரெண்டுமே சூப்பர். மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும் ஓவராலாக. லேக்னு இல்லை ப்ரோ. படத்தோட அந்த பாசிட்டிவே லேக் கிடையாது. நல்ல ஒரு ஃப்ளோலேயே போகுது. நம்ம எப்படியோ திரும்ப வேணாம், நம்ம உட்காந்து பார்த்தோன்னா பார்த்துட்டே இருக்காமல் இருக்குது. காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம், நிறைய வச்சிருக்கலாம். காமெடியும் இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, காமெடியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக தான் இருக்குது. என்டர்டெய்னிங் ஃபிலிமில். ஸோ கரெக்டாக ஆப்டாக இருக்காரு. காமெடி ஃபுல்லாக காமெடி பேஸ்ட் டெஃப்ட் அந்த மாதிரி காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்தது. காட்டினாங்க. அந்த ஓவரால் ஸ்கிரிப்டே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லை, நல்லா தான் போகுது. நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. நிறைய டெபியூ கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. காவியா, நான் ஆக்சுவலி ஜனனின்ற ஒரு கேரக்டருக்காக தான் வந்திருந்தேன். அவள் பேர் தாரணி. ஸோ அவளும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தா. ஸோ நைஸ். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது பிரதர். அதுதான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். நம்ம நடிக்கும்போது இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா காமெடியை பொறுத்தவரைக்கும் அதான் மேட்ரு. ஆனால் அதை ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு கரெக்டாகி அதை ரிசீவ் பண்ணுறாங்களா காமெடியை, அது ஒர்க் அவுட் ஆகுதான்றது தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. அவர் வழக்கம் போல் சூப்பர் ப்ரோ. காமெடி தான். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்ற மாதிரி ஆக்சுவலாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். எது மாதிரி என்ன சொல்ல படத்தோட டைட்டில் தான் வித்தைக்காரன். ஸோ அதுக்கு எதுவுமே ஹைஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இவர் அதில் மெஜிஷியன். ஸோ அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ரொம்ப காமெடியாக ஒரு ஸ்பின் இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. கரெக்டாக இருந்தால் பிகாஸ் அந்த ஃபிலிம் காமெடி ஸ்பின் இருக்கு அதில். ஸோ அது கரெக்டாக செட் ஆயிருந்தார். இல்லை, ஆமாம், அதுதான் லைக் ஒரு மெஜிஷியன் ஒரு ஹைஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஸ்பின் பற்றி தான் கதை. அண்ட் சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. சுனாமிக்கான ஒரு சாங்கில் தாரணின்ற ஜனனி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு.